அதுக்கு மேல நம்ம என்ன அப்புறம் பேன் பீட்டாவை தடை செய்ய முடியாது. ஆனா இப்ப யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, பீட்டா மறுபடியும் உச்சநீதிமன்றத்துக்கு சென்றால் என்ன சொல்ல முடியும்? பீட்டா போனா போவான். அது இப்ப முக்கியமான விஷயம், அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேச்சுட்டரி பாடி, மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் கீழே அவன் கொடுத்த சர்டிபிகேட்டை வச்சு தான் உச்சநீதிமன்றம் அதை சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க. பீட்டாவை சீரியஸா எடுத்துக்க மாட்டாங்க. அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியாவோட சீஃபை ஒரு மாசத்துக்கு முன்னாடி மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மாத்திட்டாங்க. இப்ப புது சீஃப் இருக்கார். நிச்சயமா அவர் ஆமா கொடுமை நடந்தது, இந்த சட்டத்தை மாற்ற கூடாது என்று சர்டிபிகேட் கொடுக்க மாட்டார். இது ரொம்ப முக்கியமான விஷயம். இல்ல ஏடபிள்யூபிஏ கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஏடபிள்யூபிஏ கோர்ட்டுக்கு போனா தான் பிரச்சனை. என்னன்னா நாளைக்கு இது வந்து முழுக்க முழுக்க இது நிரந்தர வெற்றி தான். அது இவங்க எல்லாரும் உணர்ந்துட்டாங்க. எனக்கும் ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சு. அது மத்தியானமே எனக்கு புரிஞ்சிருச்சு. இது நிரந்தர வெற்றின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. இருந்தாலும் நான் சொன்ன மாதிரி 99% வெற்றி பெற்றுட்டோம். அந்த 1% திருப்பி நாளைக்கு, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்னதான் நீங்க என்ன ஆக்ட் இது பண்ணாலும் சுப்ரீம் கோர்ட்டுக்கு அடியில எல்லாமே சட்டத்துக்கு அடியில் வரும். சரியானா? ஆக நாளைக்கு யாரும் கோர்ட்டுக்கு போகக்கூடாது, நீங்க யாரையும் தடுக்க முடியாது. இப்போதைக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம். அது நிரந்தர சட்டம் ஆயிடும், வெற்றி பெற்றுவோம், எல்லாமே ஓகே. கடந்த 5 நாட்களா சரியான முறையில போராட்டம் போயிட்டு இருக்கு, ஓகே. நான் இப்ப என்ன, இவங்க என்ன சின்ன பயம் என்னன்னா, நாளைக்கு ஒரு வேலை ஏதாவது நடந்துச்சுன்னா என்ன நடக்கும் நீங்களே சொல்லுங்க. தமிழினத்தின் துரோகிகள்னு இந்த 5 பேர் போட்டோன்னு எல்லாரும் போட போறாங்க. கரெக்டா இல்லையா? இதுதான் நடக்கும். உங்களாலதான், நீங்க தான் எங்களை ஏமாத்திட்டீங்க, நாங்க மாணவர்கள் கூடணும்னு. அந்த பயத்துலதான் ஒருவேளை அவங்க எனக்கு இவங்க 4 பேர் பத்தி தெரியல, அந்த பயத்துல வேணா அப்படி சொல்லாம இருக்கலாம். என்ன பொறுத்த வரைக்கும் வெற்றி அடைஞ்சிட்டோம். மாணவர்கள் தாராளமா போராட்டத்தை கைவிடலாம், நிரந்தர வெற்றி தான். இருந்தாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? நம்ம சொல்லி என்ன, நாங்க என்ன ரீசன் நான் சொல்ல பாருங்க. அவங்க 10 வருஷமா போராடிட்டு இருக்காங்க. நான் போன வருஷம் ஒரு பாட்டு போட்டேன், எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க. ஓகே, இது நான் வந்து நீங்க இங்க வாங்க நீங்க இங்க வாங்கன்னு சொல்லல. எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு கிராமத்துலயும் கூடி உட்காந்துருக்காங்க. யாராவது இங்க இருக்கிறவங்க கூட்டம் சேர்த்தணுமா? இல்ல, மாணவர்களே கூடினவங்க. நேத்துல இருந்து என்ன நடக்குது அப்படின்னா நானும் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர்ல காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் கரெக்டா போயிட்டு இருந்த விஷயத்துல நான் மைக்ல சொல்றேன், சரிப்பா இப்ப முழு ஃபைனல் கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கறேன். திடீர்னு ஒருத்தன் வந்து சொல்றான், அண்ணா இல்லண்ணே இவங்களெல்லாம் நீங்க இந்த கூட்டத்தை நீங்க உள்ள சேர்த்துக்க கூடாது, ஏன்னா இவங்க வந்து வேற மதத்தை சேர்ந்தவங்க. நான் இதை தான் இன்னைக்கு ஈவினிங் சொல்லியிருந்தேன். நான் அப்ப வந்து எனக்கு ஒரு ஷாக்கா இருக்கு, எதுக்கு சம்பந்தமே இல்லாம மதவாதத்தை உள்ள கொண்டு வராங்கன்னு பார்த்தா இவன் ஸ்டூடெண்ட் கிடையாதுன்னு பார்த்தாலே தெரியுது. இந்த மாதிரி பல பேர் இந்த கூட்டத்துக்கு உட்காந்துருக்காங்க. எங்கிருந்து வராங்க இவங்க எல்லாம் யாருன்னு தெரியல. மாணவர்களும் பாவங்க, ஏன்னா அவங்க உயிரை கொடுத்து இதுக்காக உட்காந்துருக்காங்க. மாணவர்களோட லைஃப் இதுல இருக்கு. அத்தனை பெத்தவங்களும் மாணவர்கள் எதுக்கு போராட்ட களத்துக்கு அனுப்புறாங்கன்னா, தமிழுக்காக என் பையன் நிக்கிறான்னு அனுப்புறாங்க. யார் எந்த பெத்தவங்களாவது நீ இந்த ஜாதி, நீ இந்த மதம், நீ போக கூடாது, நீ இந்த மொழி. எங்க ஒரு சர்தார்ஜி தாங்க கோயம்புத்தூர்ல வாட்டர் பாட்டில்லாம் சப்ளை பண்றாரு. இப்படி நடந்துட்டு இருக்கிற போராட்டம் இன்னும் 2 நாள் கழிச்சு இப்படி போயிட்டு இருந்தா எத்தனையோ அமைப்பு உள்ள வந்துட்டாங்க. நீங்க கண்டிப்பா பத்திரிகைக்காரங்க அங்க இருப்பீங்க, போட்டோ எடுத்திருப்பீங்க. வேற ஆட்கள், வேற கோரிக்கை, பேன் பெப்சி, பேன் கோக்கு, இந்த மாதிரி சம்பந்தமே இல்லாத விஷயங்கள், ஜெர்சி மாடு உள்ள கொண்டு வரக்கூட ஏதேதோ விஷயங்கள். இப்ப இந்த விஷயம் கூடினது ஜல்லிக்கட்டு வேணுங்கிறதுக்காக, அதுக்காக மட்டும்தான் கூடியிருக்காங்க. அப்படிங்கிறவங்க தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம், தாராளமா டிஸ்பஸ் ஆகலாம். மித்த விஷயத்தை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பாருங்க. நேற்று சேனாதிபதி என்ன போயிருக்காரு மெரினால, ஜல்லிக்கட்டு கண்டிப்பாக கிடைத்து விட்டது, இது நம்ம நிரந்தர வெற்றி, நீ யாரா சொல்றதுக்கு அப்படின்னு ஒரு கூட்டத்துல இருந்து கத்துறான். ஒரே அவர் பண்ணும்போது எல்லாரும் அமைதியா இருக்காங்க. அதுக்கு தான் நான் இன்னைக்கு என்ன சொல்லிட்டேன். அப்புறம் திரு பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னா ஒருத்தர் சொல்றாரு, அவர் திரு சொல்லாதீங்க, சும்மா பேரை சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. ஒரே ஒருத்தர், அது ஒரே ஒரு ஆள் தான். என்னை வந்து ஒருத்தன் பிரஸ் பண்றான், நீங்க வந்து பிரதம மந்திரியை நீங்க திட்டுங்க, கோஷம் போடுங்க. இன்னொன்னு நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன். இது நடந்துச்சு. ஒரு என்னன்னா, இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அங்க சாப்பாடு கொடுக்குறாங்க கோயம்புத்தூர்ல. நான் மதம் பேரை சொல்றது பயப்படலைங்க. இஸ்லாமிய சகோதரர் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஒருத்தன் பக்கத்துல இருந்து ஒருத்தன் சொல்றான், அவன் யாருன்னே தெரியல, அவன் ஸ்டூடெண்ட் கண்டிப்பா கிடையாது, தலையில ஒரு துண்டு கட்டிட்டு உட்காந்துருக்கான். அவன் என்ன சொல்றான், இங்க பாருங்க அவங்க வந்து அவங்களுக்கு ஜல்லிக்கட்டுக்கும் சம்பந்தமே கிடையாது, அவங்க எதுக்கு வந்து இதுக்கு சாப்பாடு தராங்க. ஜல்லிக்கட்டு என்பது இனம், மதம் எல்லாத்தையும் தாண்டின ஒரு விஷயம். அதுல வந்து இவன் தான் விளையாடணும், அவன் தான் விளையாடணும்னு இல்லை. நம்ம இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் இந்தியனா ஃபீல் பண்றோம்னா, இந்தியா செக்யூலர் ஸ்டேட். நீ கிறிஸ்தவனாரு, இந்திய இஸ்லாமியனாரு, சர்தார் என்ன வேணாரு, சீக்காரு, இந்துவாரு, நீ எல்லாமே இந்தியன். நீ எல்லாமே தமிழ்நாட்டில் இருந்தா நீ எல்லாமே தமிழன். என்னை பொறுத்த வரைக்கும் மனிதர்கள் அனைவருமே தமிழர்கள், அவ்வளவுதான். இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிறப்ப சம்பந்தமே இல்லாத அமைப்புகள் வந்து மதம் ஜாதிங்கிற பிரிக்க பாக்குறப்பதான் நான் பயந்துட்டேன்.
அப்ப இதுக்கு லீடர்ஷிப் இல்லாம இந்த ப்ரொடெஸ்ட் நடந்தனால தான் இந்த பிரச்சனை சொல்றீங்களா? If there was a leadership, this issue could have been avoided. There was no leadership from day one. Because these people are Day one ல இருந்து இல்ல நாங்க. தலைவர்கள் இல்லா போராட்டம் இது கூட்டமைப்புங்க, அவங்களுடைய கூட்டமைப்பு ஒழுங்கா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மனிதநேயத்தோட கூடிய ஒரு கூட்டமைப்பு செயல்படுத்திக் கொண்டு இருக்கு. இதுல காலம் கடத்த அதான் சொன்ன காலம் கடத்த இந்த ஆக்டிவிட்டிஸ்ல நுழைமா இதுதான் இன்னும் காலம் கடத்தக்கூடாது. இதுதான் எங்களுடைய அட்வைஸ் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு எங்கள் அட்வைஸ் தான். இன்னும் காலம் கடத்தாமல் கணிந்து வருகின்ற நேரத்தில் உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் எப்படி தெரியுமாங்க? ஒரு 1000 பேர் போராட்டம் பண்ணா அதுல 10 தலைவர்கள் அங்க உள்ள இருக்காங்க. இந்த 10 தலைவர்களும் இப்படிதான் பயன்படுத்த நினைச்சு களத்தில் இருக்கிறனால சொல்றேன். இந்த கோரிக்கையோட பேப்பர் இருந்து எங்க வரும்? இது நீங்க ஒரு ப்ராஃபிட் பிளஸ் கான்ஃபரன்ஸ் வைக்காம ஒரு அன்ஆர்கனைஸ்டு ஒரு பெரிய மாப் சொல்றாங்க. யார் இப்படி இப்படி இருக்கும்போது நீங்க ஒரு வாட்ஸ்அப்ல ஜல்லிக்கட்டு பிரச்சனைக்கு நிரந்தர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வரும் நிலையில் அந்த போராட்டத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும், தள்ளி வைக்க வேண்டும், கைவிட வேண்டும் என்று ஜல்லிக்கட்டு ஆதரவாளர்கள் குழு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது. குறிப்பாக தற்போது தமிழக அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர சட்டம் திருப்திகரமாக உள்ளது. அந்த அவசர சட்டம் ஓரிரு நாளில் சட்டமன்றத்தில் நிரந்தர சட்டமாக மாற்றப்படும். எனவே போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய மாணவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும். இல்லை என்றால் போராட்டம் திசை திரும்பி நீர்த்து போய்விடும். சமூக விரோத கும்பல்கள் அந்த போராட்ட களத்துக்குள் உள்ளே புகுந்து விட்டார்கள். எனவே போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த தற்போது பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவசர சட்டமோ அல்லது சட்டமன்றத்தில் கொண்டு வரப்படக்கூடிய அந்த நிரந்தர சட்டமோ எந்த விதத்திலும் வழக்கு தொடர்ந்தாலும் தடை பெற முடியாது என்றும் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். எனவே மாணவர்கள் அந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்றும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இது குறித்து தமிழர் வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் பண்ருட்டி வேல்முருகன் கேட்போம்.